நான் சாதாரண மனிதனாக இருக்கலாம், இந்த மண்ணுலகிலே மடிந்து போகிற ஒரு நிலையில் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு அது மனித அன்பு அல்ல, அது கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் வழியாக எனது உள்ளத்திற்குள் பொழியப்பட்டிருக்கிறது. எனவே என்னால் ஒருவரை அன்பு செய்ய முடியவில்லை என்பது பொய். நான் அன்பு செய்ய விரும்பலை, அதுதான் உண்மை. என்னால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது பொய். ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. கடவுளுக்கு நம்மை தண்டிப்பதற்கான உரிமை இருந்தது. நீங்கள் யோவான் நற்செய்தியில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய இறை வார்த்தை சொல்கிறது, தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். 16வது இறைவார்த்தை. 17வது இறைவார்த்தை சொல்கிறது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக தம் மகன் வழியாக மீட்டுக்கொள்ளவே கடவுள் விரும்பினார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்று சொன்னால், அவர் விரும்புகிறார், செய்கிறார். நமக்கு விருப்பம் இல்லை, அதனால் செய்யலை. அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் நம்மால் எல்லாரையும் அன்பு செய்ய முடியும், நம்மால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்குள் பொழியப்பட்டிருப்பது கடவுளுடைய அன்பு. நமக்குள் தூய ஆவியின் வழியாக அது பொழியப்பட்டிருக்கிறது.